வெல்கம் டு ப்ரோ மேத்தமெட்டிக் சேனல்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் 1.19. என்ன அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்கப்பா, அது கொடுத்துட்டு அதை ஐடென்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம்? யூஸிங் எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ எல்லா மேட்ரிக்ஸும் ஐடென்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமானா முடியாது. அந்த கிவன் மேட்ரிக்ஸ் வந்து எப்படின்னா நான் சிங்குலராக இருக்கும். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். At the same time using elementary transformation use பண்ணீங்கன்னா we convert the identity matrix. Okay, இதான் work. அப்ப என்ன சொல்றோம்? Show that is non singular and reduce it to the identity matrix by elementary row transformation அப்படின்னு சொல்றோம். அப்ப first declare that the given determinant is non singular. How to say that? The determinant value is on 0 அப்படினு சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா அதோட determinant value கண்டுபிடிங்க. 3 1 4 2 0 minus 1 5 2 1 expanding R1. அப்ப இங்க பிளஸ் கொடுத்துட்டா மைனஸ் பிளஸ் கொடுப்பீங்களா? அப்ப என்ன வரும் பாருங்க, 3 into 3 into delting first row first column. இது மல்டிப்ளை பண்ண 0 மைனஸ் இது மல்டிப்ளை பண்ணா -2. இங்க ஒரு மைனஸ், அப்ப +2. ஓகேவா? இது மைனஸ் கொடுத்துக்கோ 1. இப்போ என்ன பண்ணோம்? deleting first row second column. அப்ப இந்த 1 இந்த 2 மல்டிப்ளை பண்ணா 2 மைனஸ் இந்த 5 இந்த -1 மல்டிப்ளை -5. here மைனஸ், அப்ப +5 ஆயிடுமா? next this number plus 4 into deleting first row third column. அப்ப 2 2s are 4 minus இத மல்டிப்ளை பண்ணா 0. ஓகேவா? இப்போ நான் பாருங்க 3 into 2 minus 1 into 7 plus 4 into 4 6 minus 7 plus 60. ஓகேவா? என்ன பாருங்க +6 minus 7. அப்போ ஒரு -1 இருக்குமா? -1 plus 16 na 15. அப்ப is non-zero. Therefore the matrix is non-singular. The given matrix is non-singular. ப்ரூவ் பண்ணியாச்சா? இது நான் சிங்குலர் ப்ரூவ் பண்ண சொன்னா பண்ணியாச்சு. இப்போ எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ண இந்த மேட்ரிக்ஸை ஐடென்டி மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணுவோம். now 3 1 4 next 2 0 minus 1 5 2 1. ஓகேவா? அப்ப ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் நமக்கு தெரியும். எப்படி இருக்கும் ஐடென்டி மேட்ரிக்ஸ்? 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு இருக்குமா? அப்ப என்ன பண்ணோம்? அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 வரும், இதெல்லாம் 0 ஆ மாத்தும். அத இங்க 1 வரணும், இங்க 1. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த 3 ஐ 1 ஆ கன்வெர்ட் பண்ணனும். அப்ப அதே நம்பரால டிவைட் பண்ணி R1 gives 1/3 into R1. R1
3 ஆல டிவைட் பண்ணிக்கோ. அப்போ 1 வந்துரும். 1/3 4/3. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 0 -1 5 2 1. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இந்த எலிமெண்ட் 0 கன்வெர்ட் பண்ணும். அப்ப அப்படியே எழுதிக்கலாம். R2 gives R2 minus 2 into R1. Next R3 gives R3 minus 5 into R1. இந்த ஆபரேஷன் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். பார்த்து ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணியாச்சோ. செகண்ட் ரோ ஆபரேஷன் ஃபாலோ பண்ண போறேன். செகண்ட் ரோல என்ன இருக்குன்னா R2 என்ன இருக்குங்க, ரெஃபர் பண்ணிடலாம். 2 0 -1. இதான் R2 minus 2 into R. First 2 ஆல மல்டிப்ளை பண்ணி, இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2/3 8/3 minus sign change பண்ணியா. அப்பனா ஒரு 0 minus 2/3. இங்க ஒரு மைனஸ் வரும். -1 minus 8/3. அப்ப LCM பண்ணா 3 8 அப்ப 11 minus 11/3. minus 11/3 யா. நெக்ஸ்ட் அடுத்து R3 என்ன இருக்குங்க 5 2 1. R1 5 ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். 5/3 இத 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 20/3. இத சைன் சேஞ்ச் பண்ணிக்கோ. 5 minus 5 அப்பனா 0. இங்க 2 minus 5/3 நேரியா. அப்ப மல்டிப்ளை பண்ணா 6 minus 5/3 அப்பனா 1/3 அப்படி எழுதலாமா. அதுவே இங்க 1 minus 20/3 1 minus 20/3 அப்ப 3 minus 20/3 அப்பனா minus 17/3 minus பண்ணலாம். 3 20 ல 3 போயிடுச்சுனா 17 minus 17. ஓகேவா? அட ரைட் பண்ணியோ. என்னன்னா வேல்யூஸ் வந்திருக்கு 0 minus 2/3 minus 11/3. next very good. 0 1/3 minus 17/3. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இந்த எலிமெண்ட் 1 னு கன்வர்ட், இந்த டயகோனல்ஸ் 1 னு வரணும், மற்ற எலிமெண்ட்லாம் 0 னு வரும். அப்ப இத 1 ஆல 1 னு கன்வர்ட் பண்ணனும். என்ன செய்யலாம் அப்படினா இந்த செகண்ட் ரோவை இதோட ரெசிப்ரோக்கலால மல்டிப்ளை பண்ணி, இப்போ 2/3 இருக்கா, அந்த ரெசிப்ரோக்கல் -3/2 ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த பிளேஸ் நான் வந்து நமக்கு +1. அப்ப என்ன பண்றீங்கன்னா R2 gives minus இது அப்படியே ரெசிப்ரோக்கலா இருக்கு 3/2 into R2. அப்படியே ரைட் பண்ணிக்கலாமா. என்ன வருதுங்க 1 1/3 4/3. ஓகே. நெக்ஸ்ட் 0 னு வந்துருங்களா. 0 ட மல்டிப்ளை பண்ணா 0. இதோட ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 னு வந்துரும்.
அப்போ இது மல்டிப்ளை பண்ணுறோம் -3/2 into -11/3 3/2 into 11/3 இந்த 3 கேன்சல் ஆகிடும் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் அப்புறம் 11/2 ஓகேவா இந்த தேர்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணிக்கலாமா 0 1/3 minus 17/3 ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இந்த எலிமெண்ட் 0 கன்வர்ட் பண்ணு அது என்ன பண்றேன்னா இந்த செகண்ட் ரோவை 1/3 ஆல மல்டிப்ளை பண்ணா 1/3 வரும் அப்படியே இது அப்படியே மைனஸ் பண்ணியது சரியா அப்ப என்ன செய்ய போறோம் ஒர்க் பாருங்க R1 gives அந்த R1 மைனஸ் இத 1/3 இது 1/3 ஆல மல்டிப்ளை பண்ணி R2 1/3 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க அந்த 0 into 1/3 0 இந்த இடத்துல 1/3 னு வரும் அப்ப மைனஸ் பண்ணும்போது இந்த டெர்ம் 0 ஆயிடும் நம்மளோட எய்ம் என்னன்னா இது 0 ஆகணும் இது 0 ஆகும் அதுதான் ஒர்க் நெக்ஸ்ட் R3 gives R3 minus 1/3 into R2 அப்ப ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம ஆல்டர் பண்றோம் அப்ப வர்ற ஆரம்பிச்சீங்க F4 R1 என்ன பாருங்க 1/3 4/3 ஓகே நெக்ஸ்ட் R2 1/3 ஆல மல்டிப்ளை பண்ணி என்ன 0 1 into 1/3 1/3 இது 1/3 ஆல மல்டிப்ளை பண்ணணும் 11/2 1/3 ஆல மல்டிப்ளை பண்ணா 11/6 மைனஸ் ஓகேவா அப்படியே மைனஸ் பண்ணா 1 0 இத மைனஸ் பண்றோம் 4/3 minus 11/6 அப்ப LCM at 6 2 times வரையதா அது 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 4 2s are 8 8 minus 11 அப்ப நான் 11 8ல 11ல 8 வெச்சனா 3 na 3 minus 3/6 is equal to minus 1/2 இப்ப நான் நமக்கு இங்க minus 1/2 லாம் ரஃப் தான் நெக்ஸ்ட் R3 என்ன பாருங்க 0 1/3 minus 17/3 R2 1/3 ஆல மல்டிப்ளை பண்ணி அதான் R2 நம்ம மல்டிப்ளை பண்ணது 0 1/3 11/6 minus அப்ப அப்படியே மைனஸ் பண்ணா 0 இது மைனஸ் பண்ணா 0 ரெண்டுமே சேம் சைனா இருக்கு minus 17/3 minus 11/6 அப்ப எல்சிஎம் எடுத்தா என்ன வருவாங்க 6 எல்சிஎம் எடுத்துறோம் அப்ப 6 அப்ப 2 டைம்ஸ் வரையதா அது மேல மல்டிப்ளை பண்ணா 4 என்ன வரும் 34 அப்ப 34 minus 11 என்ன வரும் minus 5 4 45 அப்ப minus 45/6 அப்ப அப்படியே என்டர் பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட் ரோ என்ன பாருங்க 1 0 minus 1/2 செகண்ட் ரோ ஒன்னும் ஆபரேஷன் ஃபாலோ பண்ணல R1 R3 தான் இப்போ செகண்ட் ரோ அப்படியே 0 1 11/2 தேர்ட் ரோ என்ன பாருங்க 0 0 minus 45/6
அப்படின்னு வந்துருங்களா? சரி, நான் இந்த ரஃப் ஒர்க்லாம் போய் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்பா, இந்த எலமெண்ட் இருக்குல்ல, இந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த -45/6 இருக்கா, இதை கூட நீங்கள் 3 டேபிளால் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் நான் வரும் பாருங்க 1 4ல் 1 3 இருக்கும், பேலன்ஸ் 150 ரைட்டா. இங்கே 3 டேபிள்னா 2. அப்போ எப்படி எழுதிக்கலாம், நம்ம அதை எரேஸ் பண்ணி எழுதிக்கோ, -15/2 அப்படின்னு சால்வ் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணா, நம்மகிட்ட எய்ம் என்னன்னா இது 1 கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இதோட ரெசிப்ரோக்கலா மல்டிப்ளை பண்ணா 1 வந்துடும். நெக்ஸ்ட் இதோட வேல்யூ 0ன்னு கன்வெர்ட் பண்ணணும். இதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், 0ன்னு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னு பார்த்துக்கோ. இங்க 1 இருக்கு, இங்க 0 இருக்கு, இங்க -1/2 இருக்கு. அப்ப இதெல்லாம் ஓகே. இப்போ இது நமக்கு கேன்சல் ஆகும். அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இத நம்ம மாத்திக்குமா, அதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப R3 gives இதோட ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளை பண்ணு, -2/15 R3. அப்ப R1 R2 அப்படியே ரைட் பண்ணியோ. அப்ப 1 0 -1/2. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ 0 1 11/2. தேர்ட் ரோ 0 0 இதோட ரெசிப்ரோக்கல் 2. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா ரெசிப்ரோக்கல் கேன்சல் ஆயிடும். 2 2 கேன்சல், 15 கேன்சல் ஆயிடும். அப்ப மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் 1 அப்படின்னு வந்துருங்களா? இப்போ ஈஸியாக நம்ம பண்ணிடலாம்ல. இதை என்ன பண்ணா 11/2 ஆல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணால் இது 0 ஆகிடும். அதேமாதிரி இது 2 ஆல டிவைட் பண்ணி அப்படியே மைனஸ் பண்ணால் அது 0 ஆகிடும். ஓகேங்களா? ரைட். என்ன ஒர்க்னு சொல்லியிருக்கேன், இதை 0 கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இங்க என்ன பண்ண போறோம்னா R1 gives இத 2 ஆல டிவைட் பண்ணிப்போம். அப்ப +1/2 இங்க -1/2 அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா 0 வரும். அப்ப என்ன பண்ண போறோம், இந்த R1 அப்படியே ரைட் பண்ணிக்கோ, இந்த R3 ஐ 2 ஆல டிவைட் பண்ணி ஆட் பண்ணிக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் R2 என்ன பண்ண போறோம்னா இத 11/2 ஆல மல்டிப்ளை பண்ணி இத மைனஸ் பண்ணி இங்க 11/2 வந்துரும், இங்க 11/2 சேம் சைனா இருந்தா மைனஸ் பண்ணாதான் 0 வரும். அப்ப R2 -11/2 into R3. இப்போ R1 ஓட ரஃப் ஒர்க் நான் கீழே எழுதுறேன் பாருங்க. R1 என்ன இருக்கு பாருங்க, 1 0 -1/2. R3 என்ன பண்றோம், 2 ஆல டிவைட் பண்றோம். 0/2 0 0/2 0 1/2. இது ரெண்டுத்தையும் என்ன பண்றோம், ஆட் பண்றோம். அப்ப அப்படியே சைன் மாத்த கூடாது, அப்படியே ஆட் பண்ணி 1 0 plus -1/2 plus 1/2 0. அப்ப R1 என்ன எழுதி போறோம், இதை எழுதி போறேன். நெக்ஸ்ட் R2 ரஃப் ஒர்க் பாருங்க. R2 வந்து என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் 0 1 11/2. R3 என்ன செய்றோம், R3 11/2 ஆல மல்டிப்ளை பண்ணோம். R3 அப்ப 0 ஆயிடும். 0
0 11/2. இப்போ சைன் சேஞ்ச் மைனஸ் பண்ண போறோம். அப்புறம் சைன் சேஞ்ச் பண்ணி மைனஸ் மைனஸ். அப்போ 0 ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் பண்ணா 1, இதை மைனஸ் பண்ணா 0. ஓகேவாப்பா? அப்படியே ரைட் பண்ணிக்கோ. ரெண்டாவது பாருங்க. ஃபர்ஸ்ட் இது எழுதிங்க 1 0 0. நெக்ஸ்ட் R2 R2 ல எழுதிங்க 0 1 0. R3 நான் ஒண்ணுமே செய்யல, அப்படியே எழுதி R3 ல என்ன இருக்கு 0 0 1. ஓகேவா? இப்போ given matrix வருவா. இந்த given matrix 3 1 4 2 0 -1 5 2 1 இந்த மேட்ரிக்ஸை using elementary transformation அதை ஃபாலோ பண்ணி நான் என்ன மாத்திட்டேன், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். நான் மாத்திட்டேன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். வெரி ஈஸி. இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா காஸ் ஜோர்டன் மெத்தட்ல ஒரு மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது இது ஃபாலோ பண்ணும். அப்ப ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்றா அப்படின்னா இதான் வர்க். அப்ப என்ன செய்யணும், given matrix ஃபர்ஸ்ட் நான் சிங்குலர் சொல்லணும். அப்பதான் அது வந்து என்ன இருக்கும், அந்த மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும். ஏன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆல்வேஸ் நான் ஜீரோ. ஓகேங்களா? அப்ப given matrix நான் ஜீரோவா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணணும். அப்ப given matrix இஸ் நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லிட்ட பிறகுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கு யூசிங் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணணும். வெரி ஈஸி. Okay, my dear students, please subscribe my channel Raw Mathematics. Forward your friends, relatives. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே.